டாஸ்மாக் இதுல 3-4 தொழிற்சாலை மெயினா இவங்க 3-4 தொழிற்சாலையும் திமுக அமைச்சர்கள் அவங்களுடைய ஃபேமிலி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 50% பாட்டில்ஸ் கணக்குல வருது. 40ல இருந்து இன்னொரு 50% கணக்குலயே வராம வெளியில போயிருக்கு. அதுல விக்கிறது எல்லாத்துலயுமே எம்ஆர்பியை விட 10ல இருந்து 30 ரூபாய் அதிகம் வச்சுதான் விக்கிறாங்க. அதுவும் கணக்குல வராது. மார்ச் 19 இடி ரைடு நடந்தது. மார்ச் 6, 7, 8, 9 அந்த பீரியட் 15 நாளைக்கு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இடி தொடர்ந்து இவங்க ரைட் பண்ண கூடாது. உடனே ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, நாங்க சொல்ற வரைக்கும் ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணாதீங்க. என்ன பயம் சார்? நீங்க சும்மா வீராவேசமா இங்க பேசுறாங்க. ஆனால் டெல்லியில போயிட்டு அவங்க கிட்ட பேரம் பேசிட்டு வந்துருவாங்க. டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆமா அவருடைய வீட்டுல திடீர்னு ஃபயர் தீப்பிடிச்சோன்னே இவங்க எல்லாரும் வீட்டுல அப்போ ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா அங்க இல்ல. உடனே வீட்டுல இருக்கவங்க அந்த ஃபயர் சர்வீஸ கூப்பிட்டுருக்காங்க. நெருப்பெல்லாம் அணைத்திருக்கிறார்கள். நெருப்பு அணைக்கிறது ஒரு பர்டிகுலர் ரூம்ல கட்டா பணம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தலைமை குடும்பம் வரைக்கும் கைது நீளும், இது இதோட நிக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது நடக்குமா? 2009லயோ 10லயோ கலைஞர் டிவி, அதுக்கப்புறம் தான் 2011ல் அதனுடைய இம்பாக்ட் இவங்களுக்கு 23 சீட்டு தான் கிடைச்சது அந்த கலைஞர் டிவி ஸ்கேமுக்கு அப்புறம். அப்போ அந்த பீரியட் நாட் 2003, 2009, 2010 இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த 2G ஸ்கேம் போது 2G ஸ்கேமுடைய தொடரில் இவங்களுக்கு 210 கோடி ரூபாய் 210 கோடி இவங்களுக்கு அதில் தொடர்பு இருக்கு, லஞ்சம் கொடுத்தார்கள் கலைஞர் டிவிக்கு அப்படின்னு வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, கனிமொழி அப்ப சிஎம்ஆ இருந்த கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி அவங்கள கைது செஞ்சாங்க. திகார் சிறையில 6 மாசம் 8 மாசம் அடைச்சு வச்சாங்க. அதனால இடியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேசிஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு, பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னால், இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணாமலை சொல்றாரு முதல் குடும்பத்துக்கே போகும், இருந்தால் கண்டிப்பா போகும் சார். இதுல இது பண்ண வேண்டிய அவசியம். இது வரைக்கும் அவங்க சிக்கவே இல்லைல்ல. அதனால அதான் சார் இது வரைக்கும் இவங்க சொல்றது டாஸ்மாக் இதுல டாஸ்மாக்ல அவங்க இது வரைக்கும் 25 லொகேஷன் மார்ச் 6ஆம் தேதி மறுபடியும் தொடர்ச்சியாக பழைய இதனுடைய தொடர்ச்சியாக 25 லொகேஷன்ல இவங்க இதை ரைடு பண்ணாங்க. இடி அந்த இடி உள்ள வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்கணும், ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இவர் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி 2021 பீரியட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போட்ட சில எஃப்ஐஆர் அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2021 போட்டது 2021 திமுக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதை தான் இவர் சொல்றார். இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி எல்லா பத்திரிகையிலும் விழாவாரியாக சொல்லியாச்சு. எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறது இந்த மதுபானம் இதுக்கு மெயின் ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் எல்லாம் சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து டிஸ்டிலரிஸ் அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க யாருக்கு மதுபானம் உற்பத்தி செய்கிற 3-4 தொழிற்சாலை மெயினாக இவங்க 3-4 தொழிற்சாலையும் திமுக அமைச்சர்கள் ஆர் ஈவன் முதல் இது அவங்களுடைய ஃபேமிலி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க சொந்தம் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது அவங்க போகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அதை மதுபானம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி டாஸ்மார்க் வருது. இது எல்லாமே கண்ட்ரோல் இருக்கணும்ட்டு ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் அது ஒட்டுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிட் டிஸ்டிலரிஸ்லேருந்து வாங்கினீங்க, அதுக்கு எவ்வளோ பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எவ்வளோ பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, எவ்வளோ பாட்டில் டாஸ்மாக் அனுப்பிச்சிங்க, எவ்வளோ ரூபாய், அதுக்கு என்ன வேட்டு, என்ன எக்ஸைஸ் டியூட்டி, இது எல்லாமே கண்ட்ரோல் வரணும்.
இதை தவிர இவங்க போலியா ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் அடித்து 1000 பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணது கணக்கில் வருதுனால் இதை தவிர 500 எக்ஸ்ட்ரா 1000, நான் ஒரு 1000 கணக்கில் சொல்கிறேன். இட் கேன் பி டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், 10,000க்கு டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ். ஸோ அத்தனை இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. அதாவது ஒரு 50% பாட்டில்ஸ் கணக்கில் வருது, 40லேருந்து இன்னொரு 50% கணக்கிலேயே வராமல் வெளியில் போயிருக்கு. இதை தவிர டாஸ்மாக்னு பார்த்தீங்கன்னா 4800 பார்ஸ் என்னமோ இருக்குது. அதை தவிர 280 எலைட் பார்ஸ் அப்படின்னு இருக்குது. 500 மணமகிழ் மன்றம்னு இருக்குது. இதை தவிர FL3 லைசன்ஸ், இது எல்லாமே இருக்குது. அத்தனைக்கும் டாஸ்மாக் மூலம்தான் போகணும். போகும்பொழுது இதான் சொன்னேன், இந்த இதெல்லாம் டாஸ்மாக் மூலம் போகாமையும் ஒரு 40% பாட்டில்ஸ் உள்ளே வருது. இதை தவிர அதில் விற்கிறது எல்லாத்துலேயுமே எம்ஆர்பியை விட 10லேருந்து 30 ரூபாய் அதிகம் வச்சு தான் விற்கிறாங்க. அதுவும் கணக்கில் வராது. ஸோ இந்த அளவுக்கு பார்க்குறச்சு இவங்க சொல்கிறது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடி இதில் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 4000 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரும்னு. ஸோ லாஸ்ட் 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா நன்னாங்க 16,000 கோடி ரூபாய்னு. இப்போ இவங்க இடி சொல்லிருக்கிறது, இடி எல்லாமே பண்ணிட்டாங்க, பேசி முடிச்சாச்சு. எல்லாமே சீஸ் பண்ணியாச்சு. ஆல் தி இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சொன்னாங்க. அதாவது இவங்க தொடர்புடைய டாக்குமெண்ட், இவங்க எந்த அளவுக்கு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, அதை தொடர்புடைய டாக்குமெண்ட் எல்லாமே இது பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் ரெக்கார்ட்ஸ் அதுக்குது எல்லாமே சீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இடி சொல்றது 1000 கோடிக்கு ஊழல் அப்படிங்கிறாங்க. 1000 கோடினாலும் ஒரு பெரிய விஷயம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அரசாங்கம், எப்போ தமிழ்நாடு அரசாங்கம் மார்ச் 19 இடி ரைடு நடந்தது. மார்ச் 6, 7, 8, 9 அந்த பீரியட் 15 நாளைக்கு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இடி வந்து தொடர்ந்து இவங்க ரைட் பண்ணக்கூடாது, டாஸ்மாக் அஃபீஷியல்ஸை பண்ணக்கூடாது, டாஸ்மாக் லேடி ஸ்டாஃப் எல்லாம் இவங்க 60 மணி நேரம் டீடைன் பண்ணிருக்காங்க, பண்ணக்கூடாதுன்னு. உடனே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு. என்ன பயம் சார், நீங்கள் சொல்கிறீங்களே எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த விதத்திலையும் இஷ்யூவே இல்லைங்கிறச்ச ஓப்பனாக விடுங்க, இடி ரைட் பண்ணட்டும், ரைட் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அப்படியே இப்போ ஹைகோர்ட் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க, இடியை ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் இடிக்கு ஒரு இம்பேக்டும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இன்னொரு 10-12 நாளைக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் ஹைகோர்ட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபர்தராக ஃபைல் பண்ண போகிறாங்க. ப்ரொசீட் பண்ணக்கூடாதுனால் இடி விட மாட்டாங்க, தே வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொண்டு வருவாங்க. ஸோ இதில் எல்லாமே இப்போதைக்கு கார்னர் பண்ணுறது செந்தில் பாலாஜியை சேர்ந்த அந்த பிடபிள்யூடி கான்ட்ராக்டர், செந்தில் பாலாஜியை சேர்ந்த 2 ஹோட்டல் ஓனர்ஸ், ஒருத்தர் கரூரில், இன்னொருத்தர் வேற ஒரு இடத்துல. இதை தவிர இந்த டாஸ்மாக் கோடவுன், டாஸ்மாகில் ஏற்கனவே இருந்த ஒரு எம்டி லெவலில் ஒரு அஃபீஷியல், அத்தனை பேரும் இதில் இவங்க ரைட் பண்ணிருக்காங்க. அப்போ மொத்த திமுக கூடாரமும் சிக்க போகிறது. இதில் அண்ணாமலை சொன்ன மாதிரி இதில் முதல் ஃபேமிலியை கொண்டு வர போகிறாங்கன்னால் இது வரைக்கும் இடியை கொண்டு வந்தது வரைக்கும் அதை பற்றி இன்னும் பேசவில்லை. ஆனால் அண்ணாமலை சொல்லிருக்கார், அவருடைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் சொல்கிறார் கொண்டு வர போகிறாங்கன்னு. கொண்டு வந்தால் சார், சத்தீஸ்கரில் பகேல், இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் பகேல், அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சிபு சோரன் முதல்ல, அப்புறம் இப்போ அவருடைய பையன் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. லல்லு பிரசாத் யாதவ், இங்கே கேஜரிவால். இடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இது இருந்தால், சார்ஜஸ் இருந்தால், அது யாராக இருந்தாலும் அவங்க மேலே சார்ஜ் போடுவாங்க. சார்ஜை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வருது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இடியை யாரும் சொல்ல முடியாது, ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இன்னி தேதிக்கு இது கொண்டு வர போகிற செந்தில் பாலாஜி அந்த இது தான் வருது. முதல்வர் அந்த இதை பற்றி, முதல் ஃபேமிலியை பற்றி ஒன்றுமே அந்த இடி ரிப்போர்ட்டில் இல்லை, இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறது ஓகே. இனி வரும் நாட்களில் சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? கேள்வி வருது, அதான் சொல்கிறேன். இனி வரும் நாட்கள் இதை வந்து யூகத்தின் அடிப்படையில் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இவங்க மேலே சார்ஜஸ். அதனால ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன்,
திகார் இதுக்கு இவங்க கனிமொழி அவங்க போனாங்க 6-8 மாதம். அதுக்கப்புறம் வெளில வந்தாங்க பெயிலில். இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போய் மறுபடியும் ஏப்ரல்லேருந்தே என்னமோ அது மறுபடியும் ஆரம்பிக்கிறது. 2G ஸ்கேம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போது கனிமொழி மேலே சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் இல்லை இவங்க மேலே சார்ஜஸே இல்லை, எல்லாரையும் விடுவித்து விட்டார்கள். மார்ச் 18, 2018 மார்ச்லேருந்து அப்பீலுக்கு மாற்றி மாற்றி போய் இப்போ தான் ஹைகோர்ட் எஸ் பிரைமா ஃபேசி இதில் எவிடன்ஸ் இருக்குது, அதனால் ஹைகோர்ட்டு அப்பீலுக்கு இது எடுத்துகிட்டு இருக்காங்க. எதை? 2G ஸ்கேமை. ஸோ அந்த மாதிரி கேஜ்ரிவால் இவங்க மனீஷ் சிசோதியா யாரும் அக்யூட் ஆகலை, அவங்க மேலே கேஸ் இருக்குது, பெயிலில் வந்திருக்காங்க. ஏன் பெயிலில் வந்தாங்க? சுப்ரீம் கோர்ட் சொன்னோம், நீங்கள் பாட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பீங்க, 17 மாதம் 20 மாதம் 25 மாதம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அரெஸ்ட் பண்ணிங்களா சார்ஜஸ் கொண்டு வாங்க. இல்லை 2000 விட்னஸ் மேலே இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி அந்த இந்த கேஸில் டிரான்ஸ்போர்ட் இது அவங்க பஸ் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ண கேஸில் 2000 சாட்சிக்கு மேலே இருக்குது. அதை கொண்டு வர ரொம்ப டைம் ஆகும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பெயிலில் விடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது பெயில் இஸ் ரூல். எங்களை பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் பெயில் கொடுத்துரும். ஜெயில் எக்ஸப்ஷன், ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸை ஜெயிலுக்கு அனுப்புவோங்கிறோம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஜுடிஷியர் இந்த ப்ரொவிஷன்ஸ் ஹைகோர்ட் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் அவங்களுடைய லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகுது, இவங்க எல்லாருக்குமே பெயில் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துட்டாங்க பெயில். இப்போ பெயிலில் இருக்கார். பெயிலில் வந்து 2வது நாள் அமைச்சர் பதவி எடுத்துட்டார். இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் நீங்கள் அமைச்சராக உடனே போவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, தெரிந்திருந்தால் எங்களுடைய அப்சர்வேஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீ எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் இது பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ அடிக்கடி டெல்லி வேற போயிட்டு வர்றாங்களே. அதான் இவர் டெல்லி போனது, அதான் மக்களை என்ன பேசுவாங்க அப்படின்னாலும் டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லியில் போயிட்டு இவங்க யாரையாவது அமித்ஷா பார்த்து அவங்க காலில் விழுவாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் அவங்கள பார்ப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அது மக்கள் ஒரு சாராருடைய இது. இவங்க அதுக்கு தான் போயிருக்காங்க, இங்கே சும்மா வீராவேசமாக இங்கே பேசுகிறாங்க. ஆனால் டெல்லியில் போயிட்டு அவங்கக்கிட்ட பேரம் பேசிட்டு வந்துடுவாங்க. எலெக்ஷன் வேறு வரப்போகிறது. இந்த எலெக்ஷன் அதை தவிர நிறையா பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டி இருக்குது. இந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஃபுல் மெஜாரிட்டி 2/3 ஆஃப் இது மெஜாரிட்டி வேணும். டோட்டல் 543 நாள். அதில் அன்னி தேதிக்கு பில்லை பாஸ் பண்ணுற அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரில் 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அப்போ தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும்னால் பிஜேபிக்கு இந்த தேதிக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்படிங்கிறச்ச இவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வேண்டும். அதனால் இவங்க போயிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பேசலாம், அதனால் இவங்க போயிருக்காங்க அப்படின்னு ஒரு சாராருடைய பேச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி அன்றைக்கி போயிருக்காரு. முந்தானத்தி துரைமுருகன் டெல்லி போனார். இவங்க எல்லாருமே போனது எதுக்கு அப்படின்னா சீனியர் லாயர்ஸ். இவர் போனது முகுல் ரஸ்தோகியை பார்த்தவரெல்லாம் சீனியர் லாயர்ஸ். ஒரு செஷனுக்கு 50 லட்சம் அப்படி வாங்குவார். ஸோ அவங்கள போய் பார்த்து பேசுகிறாங்க. பேசி முடித்து பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து எங்களுக்காக வாதாடுன்னு. அப்போ என்னங்க அங்கே போய் பார்த்து பணத்தை கொடுத்தால் ஜட்ஜஸ்க்கு பணம் போயிடுமா? இது ஒரு பேச்சு அடிபடுறது. அதனால் அப்படி இருக்கலாமா அப்படின்னு. சார் இப்போ ரீசெண்டாக முந்தானேத்தி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆமாம், அவருடைய வீட்டில் திடீர்னு ஃபயர் தீப்பிடிச்சோன்னே இவங்க எல்லாரும் வீட்டில். அப்போ ஜட்ஜ் யஷ்வந்த் வர்மா அங்கே இல்லை. உடனே வீட்டில் இருக்கவங்க அந்த ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டுருக்காங்க. நெருப்பெல்லாம் அணைத்திருக்கிறார்கள். நெருப்பு அணைக்கிறது ஒரு பர்டிகுலர் ரூமில் கட்டா பணம், கோடி கணக்கில் பணம் இருந்தது. அதில் கொஞ்சம் பணம் இந்த நெருப்பில் எரிஞ்சிருக்கு. இவங்க சொல்றது ஒரு 27-28 கோடி பணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த பணம் வந்தது? ஸோ எல்லா ஜட்ஜஸும் யூ ஆல்சோ ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். இப்போ ஒரு காமன் மேன், ஒரு காமன் சிட்டிசன், இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். நான் ஜட்ஜையோ ஜட்ஜ்மெண்ட்டையோ குறை சொல்லவில்லை. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு காமன் மேன் இப்போ எங்கள் வீட்டில் வந்து 10 கோடி பிடிச்சிட்டீங்க, இல்லை நான் காரில் போயிட்டுருக்கேன் சார், என் டிக்கே திறக்கிறீங்க, 1 கோடி பணம் இருக்குது, என்ன பண்ணுவீங்க சார்? இந்த பணம் ஏது சார்? பணம் என்னுடைய. ஏது சார்? என்னுடைய. ஏதுங்க உங்களுக்கு? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, என் பணத்தை இம்பவுண்ட் பண்ணுவீங்க.
அப்போ எலெக்ஷன் நடக்கல, ஒன்றும் நடக்கல, கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் கொண்டு போகிற பணத்துக்கு அக்கௌண்ட் கொடுப்பீங்க, கேட்பீங்களா? என் பணத்தை சீஸ் பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புவீங்களா? இவருக்கு இந்த பணம் எப்படி வந்தது சொல்லுங்க, என் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? ஸோ ஒரு காமன் சிட்டிசன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் சிட்டிசனுக்கு என்னவோ அந்த சட்டம் இதெல்லாம் ஜட்ஜாக இருந்தாலும் அவருக்கும் பொருந்தணும். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு. நோ, என்னை பொறுத்துக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவர் இதில் இவ்வளோ எடுத்திருக்கீங்களா? எடுத்திருந்தால் ஃபர்தர் கேஸ் முடிகிற வரைக்கும் இவருக்கு ஜட்ஜா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அப்போதான் மக்களுக்கு ஜுடிஷியரி மேலே நம்பிக்கை வரும். சார், எனக்கு என்ன ப்ரொவிஷனோ அதே தான் மற்ற ஜட்ஜஸ்க்கு இருக்கணும். இப்போ அதுக்குள்ளே நீ இன்னைக்கு மார்னிங் நியூஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, ஃபயர் சர்வீஸ் ஹெட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். இல்லை, நாங்கள் ஒன்றும் பணமெல்லாம் எதுவும் பார்க்கல, எந்த ரூம்லேயும் பணம் இல்லை. அப்புறம் எப்படி நியூஸ் வெளியில் வந்தது? அப்போ என்ன நடக்கிறது சார்? ஒரு காமன் மேன் நமக்கு என்ன தோணும்? என்னங்க நேத்தியெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் இருக்குன்னாங்க, இதெல்லாம் எரிஞ்சு போயிடுத்துனாங்க, இவ்வளோ கோடினாங்க. இன்னைக்கு இந்த ஃபயர் சர்வீஸ் ஹெட் வந்து பணமே இல்லை, நாங்கள் எந்த பணத்தையும் பார்க்கல, எந்த பணமும் எரிஞ்சு போகலங்கிறார். வாட் இஸ் இட்? ஓகே ஓகே சார். ஸோ இதெல்லாம் பார்க்கறது அப்போ என்ன வருது? 29 கோடி டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் எங்கேருந்து வந்தது பணம்? இது கணக்கில் வராத பணம். இதை நீங்கள் சம்பாதிச்ச பணமா? என்ன உங்களுக்கு சம்பளம்? எப்படி சம்பாதிச்சிங்க? இவ்வளோ பணம் எப்படி வந்தது? தேவ் டு ஆன்சர் இட். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.